இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு தொண்டைக்கு எதமா மிளகு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம பெருமாள் அண்ட் ஆஞ்சநேயரை பார்க்க போகும்போது இந்த மிளகு பொங்கல் தொன்னையில அழகா பிரசாதமா வச்சு குடுப்பாங்க. அவ்வளோ பிரமாதமா இருக்கும். வீட்லயும் நம்ம சூப்பரா ரெடி பண்ணலாம். வெறும் சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? பொங்கல் பெர்ஃபெக்ட்டா வர்றதுல அரிசி பருப்போட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு கரெக்ட்டா இருக்கும். நாங்க இன்னைக்கு 2 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 1 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதுக்கு 3 மடங்கு தண்ணி, அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 மடங்கு எடுக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நெய்யும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். பொங்கலுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போறது அடுத்து நம்ம பண்ண போற ஸ்டெப்ஸ் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ரொம்ப பொடியா அரைச்சிடக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். எப்பயுமே பொங்கலுக்கு வெறும் நெய் மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா திகட்டிரும். அதனால எப்பயுமே ஈக்குவல் அளவில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு 1/4 கப் நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், கூடவே துருவின இஞ்சி, நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கல் கூட இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சூப்பரா இலக்கமா வருங்க. இது கூட நான் சொன்ன மாதிரி வெறும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆல்ரெடி நார்மல் வெண்பொங்கல், மல்லி பொங்கல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க.